ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமேஸ் அறுசுவை கிச்சன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு மட்டன் சுக்கா ரெசிபி தான் செய்ய போகிறோம். இந்த சுக்காவுக்கு நம்ம பார்த்திங்கன்னா மட்டன் சுக்கா பொடி செஞ்சு இந்த சுக்காவை செய்ய போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மட்டன் சுக்கா செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மட்டனை வேக போட்டுடலாம். ஒரு குக்கரில் நான் நல்லா கழுவின மட்டன் எடுத்துக்கிட்டேன். அதில் 3/4 கப் அளவு தண்ணி, அதாவது அந்த மட்டன் மூழ்கிற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இவ்வளோ தான் நம்ம சேர்த்து அந்த மட்டனை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 7-8 விசில் விட்டு நல்லா சாஃப்டாக குக் ஆகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சுக்கா பொடி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு ஒரு பேன், நல்ல சூடான பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கோங்க. மல்லி விதை சேர்த்துக்கோங்க. இல்லை 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு 4 வத்தல் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன பட்டை, ஒரு 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். ஒரு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது நல்லா நம்ம ஃப்ரை ஆகட்டும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக கருகிடும். அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இதுக்கு ரொம்ப டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சோண்டு ஒரு 2-3 முந்திரி பருப்பு மட்டும் சேர்த்துக்கிட்டேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் சேர்த்தும் செய்யலாம், சேர்க்காமையும் செய்யலாம். இந்த முந்திரி பருப்பை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா உங்களுக்கு சூப்பரான வாசனை வரும், அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், கருவேப்பிலெல்லாம் அப்படியே நல்லா அந்த கிறிஸ்பியாகும். அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணி இதை நல்லா ஆற வச்சு நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மட்டன் சுக்கா செய்யலாம். மட்டன் சுக்கா செய்கிறதுக்கு நான் இரும்பு கடாய் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சோண்டு கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நான் சின்ன வெங்காயம் ஒரு 10, ஒரு பூண்டு ஒரு 4 பல் பூண்டு எடுத்து நல்லா நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த சுக்காவுக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் தான் சேர்த்துக்கணும். கருவேப்பிலை நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு 2 வத்தல் மட்டும் சேர்த்துக்கோங்க. இது காரத்துக்குள்ள சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக நம்ம வத்தல் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும். நம்ம இரும்பு கடாயில் இந்த சுக்கா, இந்த ஃப்ரை எல்லாம் செய்யும் போது இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சீக்கிரமாகவும் உங்களுக்கு ரெடி ஆகிடும். இப்போ நான் சுக்கா பொடி ரெடி பண்ணிட்டேன். இது இவ்வளவும் சேர்க்க போகிறது கிடையாது. 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டா போதும். ஸோ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் பொடி சேர்த்துக்கிட்டேன். அந்த பொடியை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டைம் சிக்கன் செய்யும் போதோ, மட்டன் செய்யும் போதோ, இல்லைன்னா உருளைக்கிழங்கு செய்யும் போதோ நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அந்த பொடி எண்ணெயில் வதங்கின பிறகு நான் வேக வச்சு எடுத்துருக்கிற மட்டனை அந்த தண்ணியோடவே சேர்த்துக்கோங்க. நல்லா நல்லா அந்த தண்ணியெல்லாம் வற்றிட்டு மட்டன் உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ உப்பு பத்தலாட்டி நீங்கள் இன்னும் கொஞ்சம் உப்பு கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், அந்த தண்ணியில் நல்லா வத்திருச்சு. ரொம்ப குயிக்காகவே ரெடி ஆகிடுச்சு. அதுவும் இரும்பு கடையில் செய்யும்போது ரொம்ப குயிக்காக ரெடி ஆகிடும். ஸோ சூப்பரான நல்ல ஒரு ட்ரையான ஒரு சைடிஷ் ரெசிபி, நல்ல ஒரு மட்டன் சுக்கா. கடைசியாக இறக்கும் போது கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை இல்லைன்னா கருவேப்பிலை, 2ல் எதையாவது ஒன்று நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்ல உங்களுக்கு ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ஒரு சூப்பரான சிம்பிளான மட்டன் சுக்கா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் நிறைய ரெசிபீஸ்லாம் இருக்குது, நான்வெஜ் ரெசிபீஸ். அதையும் போய் பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கிடைக்கும், ஐகார்டில் கிடைக்கும், இல்லைனா எண்ட் ஸ்க்ரீனில் கூட நான் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.